யூதாவே, சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன்முன் பணிவார்கள். யூதா பால சிங்கம், நீ இரை கவர்ந்து கொண்டு ஏறிப்போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கிழச்சிங்கம் போலும் மடங்கிப் படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. நியாயப்பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். அவன் தன் கழுதைக் குட்டியை திராட்சைச் செடியிலும் தன் கோழிகை கழுதைகளின் குட்டியை நற்குல திராட்சைச் செடியிலும் கட்டுவான். திராட்சரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சப் பழங்களின் இரத்தத்திலே தன் அங்கியையும் தோய்ப்பான். அவன் கண்கள் திராட்சரசத்தினால் சிவப்பாயும் அவன் பற்கள் பாலினால் வெண்மையாயும் இருக்கும். செபுலோன் கடல் துறை அருகே குடியிருப்பான். அவன் கப்பல் துறைமுகமாயிருப்பான். அவன் எல்லை சீதோன் வரைக்கும் இருக்கும். இசக்கார் 2 பொதியின் நடுவே படுத்துக் கொண்டிருக்கிற பலத்த கழுதை. அவன் இளைப்பாறுதல் நல்லது என்றும் நாடு வசதியானது என்றும் கண்டு சுமக்கிறதற்கு தன் தோளைச் சாய்த்து பகுதி கட்டுகிறவனானான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.